ஹீட் ஸ்ட்ரோக்கா அப்படின்னா என்னன்ற ஒரு கேள்வியும், ஹீட்னால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தையும் எழுப்பியிருக்கே. கண்டிப்பாக ஹீட் ஸ்ட்ரோக்குன்றது வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் ஆபத்தான ஒரு ஹீட் ப்ராப்ளம். ஏன்னா நம்ம உடம்பு வந்து டெம்பரேச்சர் கம்மியாச்சுன்னா அது ஹைப்போதெர்மியான்னு சொல்லுவோம். அதுவும் நம்ம உடம்புக்கு நல்லதில்லை, இமீடியட்டாக இறந்துடும். இப்போ இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கில் பிரச்சனை என்னென்னா மூளை மட்டும் டேமேஜ் ஆகாது. ஸோ அதனால தான் வந்து இவருக்கு நிஜமாலே ஹீட் ஸ்ட்ரோக்கா இல்லைன்னா ஹீட் எக்ஸாஷனா அப்படின்னு எனக்கு டவுட் இருக்குது. சப்போஸ் ஹீட் ஸ்ட்ரோக்காக இருந்தது அப்படின்னா வந்துட்டு நீட் நாட் வரி. ஏன்னா ஆக்டர் உடனே அவங்க கொஞ்சம் லைட்டாக சிம்டம்ஸ் இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருப்பாங்க. இமீடியட்டாக வந்து ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. மெயினாக யாருக்கு வரும்னா வந்து இந்த குழந்தைங்களுக்கு, அதே மாதிரி ரொம்ப வயசானவங்களுக்கு, இவங்க 2 பேருக்கு தான் ஹீட் ஸ்ட்ரோக் ரொம்ப காமனாக வரும். எக்ஸாம்பிள் வந்து ஹீட் ப்ரொடெக்ஷனுக்கு நம்ம ஒரு அம்ப்ரெல்லா யூஸ் பண்ணுறதோ இல்லைனா ஒரு கேப் போட்டு போகிறதோ கண்டிப்பாக வந்துட்டு டைரெக்டாக தலையில் ஹீட் படாமல் கொஞ்சம் ஒரு ப்ரொடெக்ஷனை வந்து கண்டிப்பாக தருன்றதுலாம் மாற்றுக்கிறது இல்லை. விசில் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஐஸ்வர்யா சுகுமாரன். இன்றைய சிறப்பு நேர்காணல நமக்கு ஒரு டாக்டர் சபர் இணைஞ்சிருக்கிறாரு. அவர் வரவேற்றலாம். டாக்டர் வணக்கம். டாக்டர் வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு டாக்டர், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், சொல்லுங்கள். ஆக்டர் ஷாருக் கான் வந்து ஹீட் ஸ்ட்ரோக் அதனால பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான்ற ஒரு செய்தி வெளியாகிருக்கு. ஸோ அந்த செய்தி கேட்ட உடனே ஹீட் ஸ்ட்ரோக்கா அப்படின்னா என்னன்ற ஒரு கேள்வியும், ஹீட்னால ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்ற ஒரு சந்தேகத்தையும் எழுப்பியிருக்கே. கண்டிப்பாக ஹீட் ஸ்ட்ரோக்குன்றது வந்து இருக்கிறதுலே கொஞ்சம் ஆபத்தான ஒரு ஹீட் ப்ராப்ளம் அது. ஓகேங்களா? ஹீட் ஸ்ட்ரோக்குக்கு முன்னாடியே வந்துட்டு பல விதமான இஷ்யூஸ் இருக்குது. ஹீட் ஸ்ட்ரோக்குன்றது எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் ப்ராப்ளம். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்மர் சீசனில் வந்து ஒரு நடு வெயிலில் வந்து ரொம்ப நாளாக வந்து நம்ம நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேசல் தெர்மோஸ்டாட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டெம்பரேச்சர் குருன்னு சொல்லுவாங்க. அது வந்து பேசல் கேங்லியான்ற இடத்துல வந்து ஹைப்போதலாமஸ் என்ற ஜோனில் இருக்குது. அதாவது பிரெயினில் இருக்கிற ஒரு பகுதி ஹைப்போதலாமஸ். அதுதான் நம்ம பாடியோட கோர் டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணுது. என்னதான் நம்ம சூடுக்கு போனாலும் குளிருக்கு போனாலும் நம்ம உடம்போட டெம்பரேச்சர் வந்து 36 to 37.5 8க்குள்ளேயே மெயின்டைன் பண்ணுறது அந்த குருவோட வேலை. ஓகேங்களா? ஏன்னா நம்ம உடம்பு வந்து டெம்பரேச்சர் கம்மியாச்சுன்னா அது ஹைப்போதெர்மியான்னு சொல்லுவோம். அதுவும் நம்ம உடம்புக்கு நல்லதில்லை, இமீடியட்டாக இறந்துருவோம். உடம்போட டெம்பரேச்சர் அதிகமானாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பிரச்சனைகள் வருது. இப்போ எக்ஸாம்பிள் லைட்டாக கொஞ்சம் சூடானவொன்னே நம்மளுக்கு காய்ச்சல் அடிக்க ஆரம்பிக்கிறது தெரியுது. காய்ச்சல் அடித்தா உங்களுக்கு என்னென்ன ஆகுது? மயக்க வர மாதிரி இருக்குது, தூங்கினே இருக்கணும் போல இருக்குது, தலைவலிக்குது, இதெல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா வர பிரச்சனைங்க. இது இப்படி ஆகக்கூடாதுன்றதுக்கு தான் அந்த தெர்மோஸ்டாட் வந்து மெயின்டைன் பண்ணும் அந்த டெம்பரேச்சர். ஆனால் ஹீட் ஸ்ட்ரோக்குன்றது என்னென்னா ரொம்ப நேரம் நம்ம சூடில் இருந்துகிட்டே இருக்கும், வெயில் நடுவெயிலில் இருந்துகிட்டே இருக்கும்னா அந்த தெர்மோஸ்டாட்டோட வேலை வந்து கரெக்டாக பண்ண முடியாமல் செயலிழக்குது. அப்போ அந்த தெர்மோஸ்டாட்டோட டெம்பரேச்சரே ஏறிடுது. அப்போ வந்து 36 to 37 38 இருக்க வேண்டியது 42 43க்குன்னு கொண்டு போயிடுது. அப்போ 43 டிகிரிஸ்க்கு வந்து அந்த தெர்மோஸ்டாட் டெம்பரேச்சர் ரெகுலேட் ஆன உடனே நம்ம பாடியோட டெம்பரேச்சரும் ஏற ஆரம்பிச்சிருது. ஏன்னா தெர்மோஸ்டாட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலை செயலிழக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி செயலிழக்கும் போது நம்ம பாடி டெம்பரேச்சர் ஏற ஆரம்பிக்குது. அப்போ அது வந்து 41 42 43 டிகிரிக்கு நம்ம பாடி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் சுயநலவை இழக்கிறீங்க. அதுதான் நம்ம ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறோம். எதனால் ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டுனால, சூடுனால ஏற்பட்டது. அதனால ஹீட் ஸ்ட்ரோக். அப்போ சூடுனால வந்து ஒருத்தவங்க மயங்கிட்டாங்க, ஒருத்தவங்க வந்து செயலிழந்துட்டாங்க, மூளை வந்து டேமேஜ் ஆகுது அப்படின்னு. இதுதான் ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கில் பிரச்சனை என்னென்னா மூளை மட்டும் டேமேஜ் ஆகாது. பர்மனெண்ட் லிவர் டேமேஜ், பர்மனெண்ட் கிட்னி டேமேஜ், இந்த மாதிரி வந்து பல உறுப்புகள் வந்து செயலிழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 43 44 டிகிரியில் ரொம்ப நேரம் உடம்பு இருந்ததுன்னா. ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸ் கண்டிஷனாக மாறும். ஸோ பர்சிஸ்டன்ட் கோமா, டெத்து கூட போகலாம். ஓகேங்களா? உயிரிழக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் ஹீட் ஸ்ட்ரோக்குன்றது ஒரு ஆபத்தான கண்டிஷன். எவ்வளோக்குள்ள சீக்கிரமாக இந்த ஸ்ட்ரோக்லேருந்து ஹீட் ஸ்ட்ரோக்லேருந்து பேஷண்ட்டை ரிவர்ஸ் பண்ணுறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டைமிங் வந்து நம்மளுக்கு வந்து தேவை. இல்லை அப்படின்னா வந்து இந்த டெம்பரேச்சர்லேயே ஒருத்தவங்க வந்து மயங்கி ரோட்லேயே கிடக்கிறாங்க, ஹீட் ஸ்ட்ரோக்கில் இருக்காங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து இறந்துடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ஹீட் ஸ்ட்ரோக் தீவிரம். ஸோ அதனால தான் வந்து இவருக்கு நிஜமாலே ஹீட் ஸ்ட்ரோக்கா இல்லைன்னா ஹீட் எக்ஸாஷனா அப்படின்னு எனக்கு டவுட் இருக்குது. ஓகேங்களா? என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்குது. ஹீட் எக்ஸாஷன்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த வெயிலில் போகிறதுனால வந்து உங்களுக்கு அதிகமாக வேர்க்கும். ஜென்ரலாகவே எல்லாருக்கும் வேர்க்கும். ஓகேங்களா? ஸோ இந்த வேர்க்கும் போது நிறைய டீஹைட்ரேஷன் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா நீர் சத்து
கம்மியாகும். டைமிங்க்கு ப்ராப்பராக நம்ம வந்து ட்ரிங்க்ஸு குடிக்கல, தண்ணி குடிக்கல, எலக்ட்ரோலைட்ஸ் குடிக்கல. அது மட்டும் இல்லாமல் ஆக்ட்ரஸ்லாம் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருப்பாங்க, நிறைய ஜூஸஸ் எடுக்க மாட்டாங்க. கரெக்டான அவங்களுக்கு டைமிங்கில் கொடுக்குற ஜூஸ் தான் டயட்டீஷியன்ஸ் கொடுக்கறது மட்டும்தான் எடுப்பாங்க. அந்த கட்ஸ்லாம் நல்லா தெரியணும்னு சொல்லிட்டு வாட்டர் ரெஸ்ட்ரிக்ஷனில் இருப்பாங்க, ப்ரோட்டீன் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த படத்தில் உங்களுக்கு தெரியும், இப்படின்னு ஒரு பட்டான படத்தில் 6 பேக் தெரியும். இப்போ நல்லா தண்ணியே நல்லா குடிக்கிறோம், நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைலில் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா அந்த கட்ஸ்லாம் தெரியாது. ஓகேங்களா? அப்போ வந்து அந்த பாடி நல்லா தெரியணுன்றதுக்காக நிறைய பாடி பில்டர்ஸ் வந்து காம்படிஷனுக்கு 1 நாள் 2 நாள் முன்னாடி வாட்டர் லாஸ் பண்ணுவாங்க, வாட்டரே குடிக்க மாட்டாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து தண்ணி நல்லா உடம்பு வத்தி தெரியும், அந்த மசில்ஸ் தெரியும்ட்டு. இப்போ இவங்கெல்லாம் வந்து எப்போ ஷூட்டிங் போனாலும் அவங்க உடம்பு அப்படி தெரியணும். ஸோ ஒரு வாட்டர் கண்டென்ட் கொஞ்சம் லிமிட்டடாக எடுக்கிற மாதிரி டயட்டிஷியன் சொல்லியிருப்பாங்க. சார் கொஞ்சம் கம்மி பண்ணி எடுங்க. ஜிம் மாஸ்டரும் கூட இருப்பார், ஃபிட்னஸ் சார் கொஞ்சம் டயட்டிஷியன் கொஞ்சம் ப்ராப்பராக கம்மி பண்ணுங்க. ஸோ இந்த வெயில் காலத்தில் ஒரு ஷூட்டிங்கில் இருக்கும் போது கொஞ்சம் வாட்டர் கரெக்டாக இன்டேக் பண்ணல அப்படின்னா டீஹைட்ரேஷனுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையான சோடியம் பொட்டாசியம் கண்டென்ட்ஸ் இருக்கிற, இப்போ எக்ஸாம்பிள் நம்மலாம் பார்த்தீங்கன்னா மோர் சாப்பிடுவோம், தயிர் சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இளநீர் குடிப்போம். இந்த மாதிரி எதுவுமே நம்ம வந்து சரியாக எடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு தேவையான சோடியம் பொட்டாசியம் இதெல்லாம் கிடைக்காது. அப்படின்னு இருக்கும் போது என்ன ஆகும்னா அந்த வெயிலில் டீஹைட்ரேஷன் அதிகமாகும், சோடியம் பொட்டாசியம் லாஸ் ஆகும், தண்ணி லாஸ் ஆகும். அப்படி லாஸ் ஆகும்போது ஒருத்தவங்களுக்கு வந்து நீர் சத்து உடம்புல சோடியம் பொட்டாசியம் குறையும் போது அதனால் வந்து பார்த்திங்கன்னா எரிச்சல் அடைவாங்க, இரிட்டேபிள் ஆவாங்க, கொஞ்சம் சோர்ந்து போவாங்க, தலைவலிக்கிறது அதிகமாகும், இரிட்டேபிலிட்டி அதிகமாகும், டைலாக் சரியாக பேச முடியாது. ஒரு ரொமான்டிக் டைலாகை வந்துட்டு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்கிற டைலாக ரொம்ப கேவலமாக இருக்கப்போ அப்படின்ற மாதிரி கூட டைலாகை மாற்றி பேசக்கூட தோணும். ஏன்னா இரிட்டேட் ஆகிடுவாங்க. ஓகேங்களா? இதுதான் ஹீட் எக்ஸாஷன். ஸோ அப்போ அவங்களுக்கு உடனே கொண்டு போயிட்டு ஃப்ளூயிட் ட்ரிப்ஸ் ஏற்றுவாங்க தெரியுமா? இந்த ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றி அவங்களுக்கு வந்து இந்த டெம்பரேச்சர்லாம் கொஞ்சம் கூல் பண்ணி அந்த பாடியோட நீர் சத்தெல்லாம் திருப்பி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த எக்ஸாஷன்லேருந்து அவங்க வெளியே வருவாங்க. ஸோ ஹீட் எக்ஸாஷனாக இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. ஓகேங்களா? ஹீட் எக்ஸாஷனாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஹீட் சின்கோப்பாக இருக்கலாம். ஹீட் சின்கோப்ன்றதுனா இது என்ன புதுசாக இன்னொரு டேர்ம்னு நீங்கள் கேட்கலாம். சின்கோப்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிரான்சியன்ட் லாஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். அப்படின்னா என்னென்னா கொஞ்ச நேரத்துக்கு சுயநலவு கம்மியாகிறது, இது பேர் தான் சின்கோப். அது சூடுனால வந்ததுன்னா அது பேர் ஹீட் சின்கோப். என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த ஹீட்டில் போகும்போது நம்ம உடம்புலாம் சூடு படும் போது என்ன ஆகுனா வேசோ டைலேட் ஆகும். அப்படின்னா என்னென்னா இங்கே இருக்கிற ரத்த குழாய்கள் எல்லாமே சூடுனால விரிவடையும். அப்படி விரிவடையும் போது என்ன ஆகுனா பிளட் சப்ளை வந்து எல்லாம் இந்த இடத்துலலாம் அதிகமாக போகும், பிரெயினுக்கு போகிற பிளட் சப்ளை கொஞ்சம் குறையுது. அப்போ பிரெயினுக்கு போகிற பிளட் சப்ளை குறைஞ்சதுன்னா ஒருத்தவங்க திடீர்னு மயக்கம் வந்து கீழே விழுந்துருவாங்க. அது பேர் தான் ஹீட் சின்கோப். ஓகேங்களா? ஸோ இது வேற, ஹீட் ஸ்ட்ரோக் வேற. ஃபர்ஸ்ட் நம்ம பேசின ஹீட் ஸ்ட்ரோக்கு டெம்பரேச்சர் இங்கேயே ஏறி எல்லா ஆர்கன்ஸும் டேமேஜ் ஆகிறது வந்து ஹீட் ஸ்ட்ரோக். அது எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் ஆஃப் டிசீஸு, உயிரிழப்புக்கு லெவலுக்கு போகும். ஆனால் ஹீட் சின்கோப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த சொன்ன மாதிரி டைரிட்டேஷனால பிரெயினுக்கு போகிற பிளட் சப்ளை குறையிறதுனால டிரான்சியண்ட்டாக கொஞ்சம் நேரத்துக்கு மயங்குவாங்க. ஓகே. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா அது ஒரு ஹீட் எக்ஸாஷனாக இருக்கலாம், இல்லை ஹீட் சின்கோப்பாக இருக்கலாம்னு தான் தோணுதே தவிர ஹீட் ஸ்ட்ரோக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. சப்போஸ் ஹீட் ஸ்ட்ரோக்காக இருந்தது அப்படின்னா வந்துட்டு நீட் நாட் வரி. ஏன்னா ஆக்டர் உடனே அவங்க கொஞ்சம் லைட்டாக சிம்டம்ஸ் இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருப்பாங்க, இமீடியட்டாக வந்து ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. யாரும் நம்மளுக்கு தெரியாத ஆள் கிடையாது. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம லேமேன் மாதிரி யாராவது நம்ம இருந்தால் நம்ம ஒரு நாள் வீட்டில் இருந்து பார்க்கலாம், வீட்டில் போய் தூங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம். ஆனால் அந்த மாதிரி அவங்க விட மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் எய்ட் பண்ணி ஹீட் ஸ்ட்ரோக்காக இருந்தால் கூட ரிவர்ஸ் பண்ணிடுவாங்க. இதே ஹீட் சின்கோப், ஹீட் எக்ஸாஷன்லாம் இருந்தால் பிரச்சனையே கிடையாது. அதெல்லாம் வந்து சிம்பிள், இது ஒரு குளுக்கோஸ் போட்டால் சரியாயிடும், ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும். ஹீட் ஸ்ட்ரோக்னா தான் கொஞ்சம் பயம். ஆனால் அதை கூட வந்துட்டு ஒரு ஆக்டருக்கு கிடைக்கிற கேர் வந்துட்டு ஈஸியாக சரி பண்ணிடும் தான் நினைக்கிறேன். ஓகே. இப்போ இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ்லாம் இப்போ போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அந்த ரிவர்ஸ் ப்ராசஸ் எப்படி இருக்கும்? லைக் இன்டேக் வழியாவா இல்லை மெடிசன் வழியாவா? ஹீட் ஸ்ட்ரோக் ரிவர்ஸ் மெயின் வந்து உடம்பு கூலிங் தான், எக்ஸ்டர்னல் கூலிங். ஸோ வந்து உடனே வந்து நம்ம பாடி டெம்பரேச்சரை கூல் பண்ணுறதுக்கான வழிகள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் பேக்ஸை உடம்பு ஃபுல்லாக வைப்பாங்க. அவங்க போட்டிருக்க க்ளோத்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கூலிங் க்ளோத்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. ரூமோட டெம்பரேச்சர் வந்து நல்லா கூலிங்கில் வச்சுருப்பாங்க, 16 டிகிரி அந்த மாதிரி ஒரு கூலிங் ரூம்ஸில், ஏசி ரூமில் தான் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த நான் சொன்ன மாதிரி வந்து எக்ஸ்டர்னல் கூலிங்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுற அந்த ஜெல்ஸு, ஃபோம்ஸு, இந்த பெட்டு கூட கூலிங் பெட்டு, இந்த மாதிரி கூலண்ட் வந்து நிறையவே இருக்கும். ஸோ உங்கள் பாடி வந்து உடனே எக்ஸ்டர்னல் கூலிங் பண்ணி கம்மி பண்ணுறது, இது வந்து எக்ஸ்டர்னல் கூலிங் ஒன்று. ரெண்டாவது வந்து இன்டர்னலாக வந்து உடம்புக்கு ஹைட்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்து ஃப்ளூயிட்ஸ் ஏற்றுவாங்க. ஓகேங்களா? ஸோ நார்மல் செலைனோ, ரிங்கர் லாக்டேட்டோ, இந்த மாதிரி வந்து குளுக்கோஸ், நம்ம மக்களுக்கு புரியணும், குளுக்கோஸ் ஏற்றுவாங்க, இதான் மக்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ளூயிட் வந்து ஏற்றி பாடியை வந்து கூலிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் சிலது எடுப்பாங்க. ஏன்னா இந்த ஹீட் ஸ்ட்ரோக்னால ஒரு கிட்னி டேமேஜ் ஆயிருக்கா, லிவர் டேமேஜ் ஆயிருக்கா, இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஃப்டி, எல்எஃப்டின்னு சொன்ன மாதிரி சொல்ல பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. அதே மாதிரி அவரோட சோடியம், பொட்டாசியம், இந்த மினரல்ஸோட லெவல்ஸ்லாம் எவ்வளோ இருக்குன்றதை பார்ப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற கரெக்ஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம்
காமனாக. ஸோ இது வந்து கம்பைன்ட் அப்ரோச். மெடிசின்ஸ் வந்து ஒரு 30-40%, மெயின் எக்ஸ்டர்னல் கூலிங் தான் வந்து மெயினானது, சேஞ்ச் ஆஃப் என்வாயன்மெண்ட் தான் மெயினானது. அதுக்கப்புறம் அப்சர்வேஷன் என்னன்னா எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டே வராரு, இப்போ முன்னாடி இருந்ததுக்கு இப்போ கான்ஷியஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகிடுச்சா, முன்னாடி இருந்ததுக்கு அவரோட பிபி இம்ப்ரூவ் ஆகிடுச்சா, முன்னாடி இருந்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சோடியம் பொட்டாசியம் எல்லாமே நார்மல் ஆகிடுச்சா, தெளிவாயிட்டாரா, ஹைட்ரேஷன்லாம் நல்லா ஸ்டேட்டஸில் இருக்கா, எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிவிடுவாங்க. ஓகே. இந்த ஹீட் ஸ்ட்ரோக் இது யாருக்கெல்லாம் வரும் டாக்டர்? பிகாஸ் இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ யாருக்கெல்லாம் வரும்? மெயினாக யாருக்கு வரும்னா வந்து இந்த குழந்தைங்களுக்கு, அதே மாதிரி ரொம்ப வயசானவங்களுக்கு, இவங்க 2 பேருக்கு தான் ஹீட் ஸ்ட்ரோக் ரொம்ப காமனாக வரும். ஏன்னா இவங்க 2 பேருக்குமே வந்து நான் சொன்னக்கூடிய அந்த ஹைப்போதாலமஸ் குரு வந்து சரியாக டெவலப் ஆகிருக்க மாட்டார். குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிறந்த குழந்தைங்க வந்து அவங்க மெச்சூர் ஆகி நம்ம ஏஜுக்கு வரும்போது தான் பாடியோட எல்லா ஆர்கன்ஸும் கரெக்டாக வந்து டெவலப் ஆகிருக்கும். ஸோ ரொம்ப பிறந்த குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த பிரெயின் சரியாக டெவலப் ஆகாததுனால ஈஸியாக ஹீட் ஸ்ட்ரோக்குக்கு போகலாம். அதுமாதிரி வயசானவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொன்ன வயசாக பார்த்தீங்கன்னா ஆர்கன்ஸ்லாம் வந்து உறுப்புலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வயசாகும் போது திருப்பி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் ஸ்ட்ரோக் வந்து வரதுக்கு வாய்ப்பு அதிகமாகும். ஏன்னா அவங்களுக்கும் வந்து அந்த பிரெயின் வந்து சைஸ் சுருங்கிட்டே போகும், தெர்மோஸ்டாட் அடி வாங்கும், ஸோ ப்ராப்ளம் வரும். ஸோ எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அஃபெக்ட் ஆவாங்க. அதனால தான் நிறைய பேர் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு வெளியே போகாதீங்க, இந்த கை குழந்தைய கூப்பிட்டுட்டு வெயிலில் போகாதீங்க. ஏன்னா அப்படி போனோம்னா உங்களுக்கு இந்த சூடு தாங்கும், ஆனால் அதே சூடு அந்த குழந்தைக்கு ஹீட் ஸ்ட்ரோக் வர அளவுக்கு இருக்கும். வயசானவங்களை கூப்பிட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு 80 வயசு தாத்தா கூப்பிட்டுட்டு ஏன் நான் நடக்கிறேன் நடக்க மாட்டியா கொஞ்சம் நடையேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்துருக்கேன். வயசானவங்களெல்லாம் திட்டி கூப்பிட்டு போகிறது. உங்கள் உடம்பு நீங்கள் 80 வயசு ஆனால் உங்கள் உடம்பு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு புரியும் அப்போ. ஓகேங்களா? ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ஏஜுக்கு இருக்கிற அந்த ஸ்டாமினாவை நம்ம வந்து மதிக்கணும், ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ அந்த 80 இயர்ஸ் ஆளுங்க நீங்கள் தேவையில்லாமல் கூப்பிட்டுக்கிட்டு கோயிலுக்கு வா, இங்கே வா ஷாப்பிங் போகலாம், வா ஸ்பீடாக நட அப்படின்லாம் போட்டு உங்களை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அதுக்கு அவங்களை கம்முன்னு வீட்டில் விட்டு போயிடுறது பெட்டர் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ எதுக்கு தேவையில்லாமல் அவங்களை கூப்பிட்டு போயிட்டு உங்களுக்கும் டென்ஷன் ஆகும், அவங்களும் அதுக்காக ஸ்பீடாக நடக்கிறேன்ட்டு அந்த தாத்தா கஷ்டப்படும், அந்த பாட்டி கஷ்டப்பட்டு நடக்கும், ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகே. ப்ரிகாஷன்ஸாக என்ன பண்ணலாம் டாக்டர்? ஏன்னா இப்போ ஹீட் வேவ்ஸ் அதிகமாக தான் இருக்குது, வழக்கத்தை விட 10 வருஷத்தில் இல்லாத வெயில் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. ஸோ ப்ரிகாஷனாக என்ன பண்ணலாம்? ப்ரிகாஷன்ஸ் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஈஸியாக வந்து சொல்லக்கூடியது வந்து வீட்டில் இருந்துருங்கன்ட்டு ஒரே டைலாக்ல சொல்லிட்டு போயிடலாம். ஓகேங்களா? பட் ஆனால் ப்ராக்டிக்கலி இது பாசிபிள் கிடையாது. எல்லோரும் வேலைக்கு போனால் தான் நம்மளுக்கு சோறு பூவெல்லாம் கிடைக்கிது. அதனால் வந்துட்டு நம்ம வேலைக்கு போகும்போது என்னென்ன கொஞ்சம் திங்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஹீட் ப்ரொடெக்ஷனுக்கு நம்ம ஒரு அம்ப்ரல்லா யூஸ் பண்ணுறதோ இல்லைனா ஒரு கேப் போட்டு போகிறதோ கண்டிப்பாக வந்துட்டு டைரெக்டாக தலையில் ஹீட் படாமல் கொஞ்சம் ஒரு ப்ரொடெக்ஷனை வந்து கண்டிப்பாக தருன்றதுலாம் மாற்றிருக்கிறது இல்லை. 2 வீலர்லாம் லாங் டிஸ்டன்ஸ் போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹெல்மெட்டு ப்ளஸ் வந்து உங்கள் கையிலேயே வந்துட்டு நம்மளோட இளநீரோ இல்லைனா வந்து மோரில் சால்ட்டு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வந்து குலுக்கி இந்த மாதிரிலாம் வச்சுக்கோங்க. ஸோ தட் எவ்ரி ½ அன் ஹவர் 1 ஹவர் ஒன்ஸ் வந்து ரீஹைட்ரேட் பண்ணிகிட்டே இருங்க உங்கள் உடம்பை. ஹெட்டை வந்து எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடந்து போகிறீங்க, வாக்கிங் ஜாகிங் இந்த மாதிரிலாம் அந்த நடந்து போகிற இந்த நடு டைமில் வச்சுக்காதீங்க. ஒரு ஆஃபீஸ் தான் 12 மணிக்கு நான் இங்கேருந்து இங்கே நடந்து போயிடுறேன் 2 கிலோமீட்டர் தானே அப்படிலாம் நினைக்காதீங்க. ஒரு 2 கிலோமீட்டர் இருந்தாலும் ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் உங்களுக்கு காசு இல்லைனா கூட கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறி போய் உட்கார்றது வந்து நல்லது. ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சூடு டைரெக்டாக வந்து படாது. 1 2வது நீங்கள் அது வெயிலில் நடக்கும்போது உங்களுக்கு இன்னும் டேஞ்சர். ஓகேங்களா? ஆல்ரெடி உங்கள் இருக்கிற ஹீட்டே உங்களுக்கு கலோரியை பர்ன் பண்ணிகிட்டு இருக்கு, எக்ஸாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு, உங்களுக்கு டீஹைட்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கு. அதில் நீங்கள் இன்னும் நடக்கிறீங்கன்னா இன்னும் ஸ்வெட் ஆவீங்க, அப்போ இன்னும் பிபி ஃபால் ஆக வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த மாதிரி எக்ஸசைசஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து இந்த ஹை சூடில் வந்து பண்ணக்கூடாது. நான் சொன்ன மாதிரி வந்து ரெஸ்ட்டு இந்த தலைக்கு இதுக்கெலாம் வந்துட்டு அம்பரல்லா இந்த மாதிரி போட்டு வந்துட்டு சன்லைட் ப்ரொடெக்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் வந்து ரீஹைட்ரேஷன், அதாவது தண்ணி, உப்பு சத்துள்ள இருக்க லைக் இளநீர், மோர் இதெல்லாம் குடிச்சிக்கிட்டே இருங்க. இது 3 தான் பேசிக்காக நம்ம வெளியே போகிறோன்னு. அப்புறம் தேவையில்லாமல் அந்த டைமிங்கில் வெளியே போய் வேலையே இல்லை சும்மா போயிட்டு வரேன்றது அவாய்ட் பண்ணுங்கள். அப்புறம் வயசானவங்க குழந்தைங்களை கண்டிப்பாக வந்து சம்மர் வெக்கேஷனே ஸ்கூலில் இதுக்கு தான் விட்றான். இப்போ போகிற போக்கில் பார்த்தா இந்த மாதிரிலாம் இருந்தாலும் சம்மர் வெக்கேஷன் 2 மாதம் கூட விட்டுருவாங்க போல இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா அவ்வளோ வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது, குழந்தைங்களாம் ரிஸ்க்கு. அதில் வெயிலில் போய் அமுச்சு விட்டு குழந்தைங்க வாங்கி விழுதுங்க, இல்லைனா வயிற்று போக்கு பிரச்சனை வருது. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறக்கிறதே இப்போலாம் கஷ்டமாக இருக்குது இந்த காலத்தில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து இவங்களுக்குலாம் நம்ம ப்ரிகாஷன்ஸ் வந்து கொடுத்தே ஆகணும்னு தான் நம்ம சொல்லலாம். ஓகே. இன்னொரு மேஜரான ஒரு டவுட் என்னன்னா, ஸ்கின் டைப்புக்கும் இதுக்கும் எதனா சம்மந்தம் இருக்கா? ஸ்கின் டைப்புக்கும் இந்த ஹீட் ஸ்ட்ரோக்குக்கும் ஹீட் ஸ்ட்ரோக் எனக்கு தெரிஞ்சு ஜென்ரலாக ஹீட்டு இந்த சன்லைட் ரிலேட்டடான எல்லா பிரச்சனைகளும் ஒயிட்ஸில் தான் ரொம்ப அதிகம் பிரச்சனை கம்பேர் டு த பிளாக்ஸ். ஓகேங்களா? நம்மளாம் பிளாக் கேட்டகரியில் வருவோம். ஓகேங்களா? நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெள்ளைக்காரங்க, சிம்பிளாக சொல்லணும்னா வெள்ளைக்காரங்கன்னு சொல்லலாம். ஓகேங்களா? இந்த ஒயிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தான் இந்த சன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்லாம் அதிகமாக வரும். ஓகேங்களா? ஏன்னா அவங்க எக்ஸ்போஷரே கம்மி.
இப்போ அவங்கள கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 நாளில் ஹீட் ஸ்ட்ரோக்குக்கு மொத்தமாக போயிடுவாங்க. ஓகேங்களா, அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது இந்த சூடை. ஸோ அதனால தான் அவங்க அப்பப்போ வந்து சன் பாத்து இந்த மாதிரிலாம் ஆசையாக வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ நம்மலாம் போயிட்டு சுவிட்சர்லாண்டில் போயிட்டு குளிர் அனுபவிச்சுட்டு வர மாதிரி அவங்க வந்து இங்கே கோவா, கொச்சின் இந்த மாதிரி தாய்லாந்து இந்த மாதிரி இடத்துக்கு வந்து சன் பாத் எடுத்துகிட்டு போகிறது வந்து வாய்க்கும். ஓகேங்களா, ஸோ அவங்களாம் இந்த ஸ்கின் ஒயிட் டைப் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹீட்டை பெருசாக தாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஈஸியாக இந்த டீஹைட்ரேஷனு, அதே மாதிரி இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கு இதெல்லாம் வர்றதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சான்சஸ் வந்து அதிகம். ஸோ கம்பேர் டு த பிளாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இதெல்லாம் யூஸ் டு திஸ் டெம்பரேச்சர், யூஸ் டு திஸ் கண்டிஷன்ன்றதுனால வி வில் ஹேண்டில் இட் மோர் பெட்டர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். மற்றபடி ஒயிட் பிளாக்னு க்ளோத் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளாக் க்ளோத் நல்லது இல்லை, ஒயிட் க்ளோத் வந்து நல்லது. இது ஸ்கின் கலரில் ட்ரெஸ் கலரு, அதனால் வந்து பிளாக் வந்து ஹீட் அப்சார்ப் பண்ணும், ரிலீஸ் பண்ணாது. ஸோ அதனால் வந்து உடம்பு சூட இன்னும் அதிகமாகும். ஸோ நான் அதுக்கு தான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்து நினைக்கிறேன். இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு சட்டையெல்லாம் போட்டு வந்து யாரும் உட்காந்துடாதீங்க. ஐ மீன் இன்டர்வியூவில் உட்காருங்க, வெயிலில் நடக்காதீங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஹீட் அப்சார்ப் பண்ணும். வாட்ச் கலர் ஒயிட் மாதிரி ஏதாவது ஒரு கலர் ட்ரெஸ்ஸை போட்டு வந்தீங்கன்னா ஐ ஃபீல் இட் இஸ் மோர் பெட்டர். இது வந்து சயின்டிஃபிக் ஃபேக்ட் தான், நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக தெளிவாக எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப அழகாக பதில் சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கு நன்றி டாக்டர். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி.